Aspirants 2026 இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போறது பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை பத்தி தான். இந்த காலேஜை சூஸ் பண்ணலாமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, கிளினிக்கல் எக்ஸ்போர்ட் நல்லா கிடைக்குமா, MBBS சீட் ஃபீஸ், ஓவரால் கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் அட்மிஷன் டிசிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பனிமலர் மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2020 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையோட பூந்தமல்லி ஏரியாவில் இருக்கு. ஒரு வெல் டெவலப்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். கேம்பஸ் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். மாடர்ன் அகடமிக் பிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாஸ் ரூம், அட்வான்ஸ்டு லேபரட்டரிஸ், சிமுலேஷன் லேப், சென்ட்ரல் லைப்ரரி, செப்பரேட் ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். கிளினிக்கல் எக்ஸ்போசர் பற்றி பேசுனா அட்டாச்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்டல் ஃபெமிலியர் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் அண்ட் ப்ரொஃபஸரும் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு சாலிட் ஆப்ஷன். ஓவராலாக பார்த்தா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஒரு டீசன்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம தமிழ்நாட்டில் இருக்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னையில இருக்கக்கூடிய பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மெடிக்கல் காலேஜ்ல போன வருஷத்துக்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டேக்கனா இருக்கு. இதுல மல்டிபிள் PG கோர்சஸ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பனிமலர் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1950க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலராவே இங்க பாத்தீங்கன்னா ஓபிக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 800+ ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கறனால உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோரர் அதிகமா கிடைக்கும். அது இல்லாம பேஷண்டோட இன்டராக்ஷனும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சோ உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இந்த பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ் அண்ட் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிராக்டிகல் எக்ஸ்ப்ளோரர் கொண்ட ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னா நம்ம பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சொல்லலாம். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல நான் சொன்ன மாதிரி டோட்டலா உங்களுக்கு 200 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 92 சீட்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. அதே 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 சீட் இருக்கு. பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ங்கிறது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் தனியா இருக்கும். சோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். சோ டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 சீட்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. சோ NRI கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு ஒரு 200 சீட்ஸ் பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் நம்ம பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா per இயருக்கு 12,50,000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 லட்சம் பே பண்ற மாதிரி இருக்கும் per இயருக்கு. அதே NRI இருந்தா உங்களுக்கு 27 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் per இயருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டேட் கோட்டா, அதாவது 92.5% ஃபைனல் கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இதுல கேட்டகரி வைஸ்ல ஃபைனல் மார்க் அண்ட் ரேங்க், அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி ரேங்க் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். OC கேட்டகரிஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3968ல ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நம்மளோட BC கேட்டகரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 490ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 4871ல உங்களுக்கு ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2831ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா PCM கேட்டகரி. இதுல பாத்தீங்கன்னா 494ல மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 4440ல ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 236ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MBC அண்ட் DNC. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் 460ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கான ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 8009ல உங்களுக்கு ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் 2215ல உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா SC கேட்டகரி.
417ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 13,333ல உங்களுக்கு ஜெனரல் ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1075ல உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா 349ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21,399ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 294ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 381ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 17,667ல உங்களுக்கு ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 68ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா 92.5ல ஃபைனல் கட் ஆஃப்கான டீடைல்ஸ். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல நாம வந்து 7.5 ரிசர்வேஷன் ஃபைனல் கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பிசில வந்து பாத்தீங்கன்னா 421ல மார்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 432. அதே கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 145ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி இது வந்து பாத்தீங்கன்னா 441ல உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 258. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 139ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்டா பார்க்கக்கூடியது எஸ்சி கேட்டகரிஸ்ல 403ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 649ல உங்களுக்கு ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 64ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் ஃபைனல் கட் ஆஃப்கான டீடைல்ஸ். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கான டீடைல்ஸ் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4 வரைக்குமே நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பனிமலர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். மேனேஜ்மெண்ட் கோட்டால 465ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3076. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா இது வந்து பாத்தீங்கன்னா 436ல உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5110ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா 254ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 19,767ல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு மார்க் 464ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3160ல ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து 428ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 5717ல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ஆர்ஐ கோட்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 150ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 26,276ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 446ல வந்து மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4331ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டால மார்க் வந்து பாத்தீங்கன்னா 305ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 15,841ல ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா 125ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 27,749ல ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல நடந்தது. சோ ரவுண்ட் 4க்கு போயிருக்கு. பட் ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐல எதுவும் அலர்ட் ஆகல. பட் கிறிஸ்டியன் மைனாரிட்டில வந்து பாத்தீங்கன்னா 431ல மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 5468ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கான டீடைல்ஸ். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டைப்போட இருக்கறனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னே சொல்லலாம். ஸ்ட்ராங் அகாடமிக் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாத்தையும் வெல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்ம பனிமலர் மெடிக்கல் காலேஜ். சோ உங்களோட பிரைட் ஃபியூச்சர் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி growth பண்றதுக்கு பனிமலர் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி MBBS PDF அப்டேட்க்கு நம்மளோட சேனலை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.